தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்கா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் ப்ரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஒரு கேங்ஸ்டார் எப்படி எவல்யூஷன் ஆகிறான், எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பையன் பர்மாவிலிருந்து விசாகப்பட்டினத்துக்கு ட்ரெயினில் இறங்குறான். ஸோ வந்த இடத்துல ஒரு பிரச்சனையில் ஒருத்தரை கொலை பண்ணிடுறான். இதனால் அந்த சின்ன பையன் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஜெயிலில் ஃபைட்லாம் பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறான். ஒரு கட்டத்தில் ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு கூலி வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். எப்படி அங்கேருந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறான், அதற்கு பிறகு எப்படி ஒரு கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டராக உருவெடுக்கிறான், அதுக்கப்புறம் மட்கா அப்படிங்கிற ஒரு கேமை எப்படி உருவாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தின் மூலமாக எப்படி இந்திய எக்கனாமியை பார்த்திங்கன்னா ஆட்டி படைக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த மட்கா. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கேஜிஎஃப் படம் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான க்ரைமை மையமாக வச்சு ஒரு பீரியாடிக் ட்ராமாவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அதை சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே நீட்டாக எடுத்திருந்தாங்க. அதே போல் இந்த மட்கா அப்படிங்கிற கேம் எப்படி உருவாச்சு, அதன் மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ போலீஸ் அந்த கேமை எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டின விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக எடுத்திருந்தாங்க. அதே போல் வருண் தேஜா கதாநாயகன் பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய கதாபாத்திரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கிறபடியாக பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. அவரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஒரு கேங்ஸ்டராக எவல்யூஷன் ஆகிறான், எப்படி இந்தியனுடைய எக்கனாமியை பார்த்திங்கன்னா ஆட்டி படைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துருந்துருப்பாங்க. நிறைய கேங்ஸ்டர் படம் பார்த்துருப்போம். அதே போல் அதே ஸ்டைலில் அரைச்சி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. எந்த ஒரு புதுமையும் இந்த படத்தில் இல்லை. ஆனாலும் இந்த படத்தை ஒரு முறை பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.9. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.